கோவை ஜீவஜோதி கலை தொடர்பகம் பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் அரம்சை. வணக்கம் நேயர்களே, மீண்டும் உங்களை இந்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். கடந்த வாரங்களில் ரொம்ப அற்புதமான ஒரு தலைப்பை குழந்தைங்களுடைய அந்த வளர்நிலையில், அவருடைய ஆளுமை வளர்ச்சியில் உளவியல் சார்ந்து அவருடைய வளர்த்தெடுக்கிற ஒரு அற்புதமான ஒரு யுக்தியாக இந்த பாராட்டு, இந்த ப்ரைஸிங் இருந்ததை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். தொடர்ந்து அதை பற்றி கடந்த வாரங்களில் அப்படியே பேசிகிட்டே இருக்கிறோம். ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு. குழந்தைகள்கிட்ட ஆரம்பித்த அந்த விஷயம் அப்படியே பெற்றோர்கிட்ட போய் பெற்றோர்கள் தொடர்ந்து அவர்களுக்குள்ளே இருக்கிற அந்த நிறைய விஷயங்களை பற்றி பேசினாங்க. இப்பொழுது தொடர்ந்து நாம் அந்த நிகழ்ச்சியில் ஆரம்பத்தில் டிராயிங் பண்ண போனாங்க பார்த்தீங்களா குழந்தைங்க, நீங்கள் கூட பார்த்தீங்க இல்லையா என்னென்ன செஞ்சுட்டு இருந்தாங்கன்னு. அந்த குழந்தைங்களை நாம் ஒவ்வொருத்தராக கூப்பிட போகிறோம். அவர்கள் அவர்களுடைய பெற்றோரிடம் அவங்க என்ன செஞ்சாங்கன்றதை காட்ட போகிறாங்க, அதை பார்க்க போகிறாங்க. ரெஸ்ட் என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நாம் போன வாரம் என்னென்ன பார்த்தோம் அப்படின்றத ஒரு சின்ன ரீகேப் பார்த்துட்டு வந்துடலாமா? எப்படி அவங்கள நீங்கள் ப்ரைஸ் பண்ணுறீங்க? மேக்ஸிமம் கூட இருந்து சப்போர்ட் பண்ணுவேன். ரொம்ப கட்டி பிடிச்சி உமா கொடுக்கணும். ப்ரைஸ் கிடைக்குது கிடைக்கலங்கிறது நம்ம மேட்டரே கிடையாது. அந்த குட்டுக்கு ஒரு வேல்யூ இல்லாத மாதிரி இருக்கு சார். அப்ரிசியேஷனே கிடைக்காது, ஜஸ்ட் டிமோட்டிவேஷன் மட்டும்தான் இருக்கும். பட் நம்ம இப்ப குடுக்கற மாதிரி அந்த கிஃப்ட், அந்த ரிவார்ட்ஸ் எல்லாம் குழந்தைகளுக்கு கம்மி தாங்க சார். நான் கொஞ்ச நேரம் சிரிச்சுட்டு உள்ளுக்குள்ள சிரிச்சுட்டு வெளியில ஒண்ணும் காட்டல. அவங்க அப்பா ரொம்ப சந்தோஷம். நம்ம அப்ரிஷியேட் பண்ணிட்டோம்னா அவங்க அதோட விட்டுருவாங்க. அதனால நான் பண்ணக்கூடாது. ரீகேப் பார்த்து முடிச்சிட்டோம். என்னென்ன விஷயங்கள் பேசணுன்றதெல்லாம் பார்த்துட்டோம். தொடர்ந்து என்ன பேச போறீங்க, என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி ஆவலோட உட்காந்துருக்கீங்க. உங்களை மாதிரியே ரொம்ப ஆர்வமும் ஆவலோடும் இந்த நிலையத்தில், இந்த தளத்தில் அமர்ந்திருக்கிறாங்க நம்ம டாக்டர் ஷில்பா டெரன்ஸ் அவருங்க. டாக்டர், வெல்கம் அகைன். எப்படி இருக்கு? நானே ரொம்ப ஆர்வமா இருக்கேன். சரி, லெட் அஸ் see என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி. டாக்டருக்கு லாஸ்ட் அப்படியே 2 வீக்ல இருக்கிற அந்த எபிசோட்ஸ் போக போக இங்கே பெற்றோர்கள்ட்ட பேச பேச அவங்க மைண்ட் எல்லாம் வேற இடத்துல இருந்துச்சு. என்னடான்னு பார்த்தா அவங்களுக்கெல்லாம் அந்த குழந்தைங்களாம் என்ன பண்ணிட்டு கரெக்ட் தானே? அவனோட மைண்ட் அப்படியே போகுது. என்ன செஞ்சிருப்பாங்க, என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு குழந்தைங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் உண்மையை சொல்லணும்னா இந்த ஃப்ளோர் இங்கே ரொம்ப சீரியஸாக பேசிட்டு இருந்தோம். ஆனால் பிகைண்ட் த ஸ்க்ரீன், பிகைண்ட் த ஸ்டேஜ்னு சொல்கிற மாதிரி அவங்கள தனியாக ஒரு ரூமில் உட்கார வச்சு வரைய வச்சோம். செம்ம ஜாலிங்க. அவங்க அதான் குழந்தைகள் உலகத்தில் இருந்தாங்க, ரொம்ப ஜாலியாக இருந்தாங்க. இப்போ அவங்கள என்ன பண்ண போகிறோம், இந்த தளத்துக்கு வர வைக்க போகிறோம். ஒவ்வொருத்தராக வர வச்சு அவங்க என்ன செஞ்சாங்கன்றதை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பாக அப்படி வரப்போகிற ஒரு குழந்தையினுடைய பெற்றோர் அவர்களையும் இந்த நேரத்தில் அழைச்சிருவோம். வாங்க மேடம். ஸோ இப்போ முதல்ல வரப்போகிற குழந்தை எஸ்எஸ் நந்தனா. அவங்களுடைய அம்மா இங்கே இருக்கிறாங்க. ஏன் ஒரு மாதிரி ஒரு இதில் இருக்கீங்க? என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு தெரியல. என்ன பண்ணிட்டு இருந்திருப்பான்னு தெரியல. இல்லை, யூஸ்வலாக அவங்க பாப்பா இப்படி ரொம்ப ஆக்டிவ் சார். வெரி குட். அப்போ நல்லா தானே இருந்திருப்பா? கண்டிப்பா அவ என்ஜாய் பண்ணியிருப்பா. ஏன்னா என்ஜாய் பண்ணணும்னு சொல்லி தான் இந்த ஷோக்கே நாங்கள் வந்தோம். சூப்பர், வெரி குட், வெரி குட். ஸோ நீங்கள் உட்காருங்க. உங்களுடைய பாப்பா நந்தனா இப்போ ஒரு விஷயத்தை கொண்டு வர போகிறாங்க. அதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. என்ன நடக்க போகுதுன்றதை பார்க்கலாம். ஓகேவா? நேயர்களே, எஸ்எஸ் நந்தனா வர வச்சிருவோமா? சோ வி வெல்கம் எஸ்எஸ் நந்தனா. கம் ஆன் நந்தனா குட்டி. எங்க தலைமையிலே மண்டே மேலே கொண்டே நில்லுங்க 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 நில்லுங்க. நம்ம சர்ப்ரைஸா மம்மி கிட்ட காட்டலாமா? நீங்க என்ன செஞ்சீங்கன்னு மம்மி கிட்ட பார்க்க வைக்கலாமா? அதுக்கு ஒரு மியூசிக் போடலாமா? அதுக்கு ஒரு மியூசிக் போட்டு கொடுக்கலாமா? டன் 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 டன். மைக்ல பேச சொல்லுங்க, எதுவா இருந்தாலும் சொல்லுங்க மைக்ல. அடிப்பொலி வாவ. அடிபொலியோ? வந்தடா அடிபொலி மலையோ? அடிபொலின்னா என்ன? அடி பட்டாசு கலைப்பிடும்னு சொல்றாங்களா? அதுக்கும் சிரிக்கிறாப்பா. எப்படி இருக்கு மேடம்? இது பாருங்க, என்ன சொல்ல தோணுது? எப்படி இருக்கு உங்க பாப்பா பண்ணது? நல்லா இருக்கு சார். அவ இந்த மாதிரி தான் வரைஞ்சிட்டு இருப்பா. புக்ல எல்லாம் இது பண்ணுவா. அப்புறம் சீசன்ஸ் பத்தி எப்போ அது உங்க பாப்பாட்ட சொல்லுங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நன்னாயிட்டு வாவ. சூப்பர் ஆயிட்டு. எங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க. சூப்பரா இருக்கு வாவ. சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. Thank you. என்ன யூசுவலி என்ன நடக்கும்? மம்மி இதை பார்த்து நல்லா இருக்குன்னு சொன்னாங்கன்னா என்ன செய்வாங்க மம்மி? தெரியாது. நீ என்ன சொன்ன? சூப்பரா இருக்குன்னு சொன்னேன். என்ன வாங்கி தருவாங்கன்னு சொன்னேன்?
ட்ரீட். ட்ரீட்டுக்கு சொன்னியா? இப்போ இதுக்கு ட்ரீட் இல்லையா? இதுக்கு ட்ரீட்னு கொடுக்க மாட்டாங்க. ஒய்? ஏதாச்சும் ப்ரைஸ் கிடைச்சாதான் கொடுப்பாங்க. ஓ, ப்ரைஸ் கிடைச்சாதான் ட்ரீட் கொடுப்பாங்களா? இது மாதிரிலாம் செஞ்சு நீ சர்ப்ரைஸ் பண்ணால் ட்ரீட் தர மாட்டாங்களா? பாரேன். ஓகே ஓகே, குட் குட் குட். சரி, இப்போ உனக்கு மம்மி வந்து உனக்கு இப்போ இது சொன்னாங்கல்ல, அப்ரிஷியேட் பண்ணாங்கல்ல, எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. நன்றாக இருந்துச்சு. அதையே ராகத்தோட சொல்றாப்பா, ராகத்தோட. நல்லா இருந்துச்சு. வெரி குட், சூப்பர், நல்லா இருக்கு நந்தனா. தேங்க்யூ அங்கிள். வெரி குட். என்னென்ன வரைஞ்சிருக்க? பொங்கப்பானை. சரி. இது நானு. நந்தனா, நந்தனா அதே மாதிரி இப்போ தலை மேல ஒரு கொண்டை. இங்க பாருங்களேன். ஐயோ, அப்படியே அவ்வளோ வரைஞ்சிருக்கா. வெரி குட், சூப்பர், நல்லா இருக்கு. தென் 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 வாட்? ஹவுஸ் இருக்குது. உங்க வீடா அது? குட். நெக்ஸ்ட்? எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு ஃப்ளவர் பாட். ஒரு ஃப்ளவர் பாட். தென் நியர்பை லெஃப்ட் டு ரைட் டு ட்ரீ. லெஃப்ட் அண்ட் ரைட் ட்ரீ இருக்கு. தென் ஹியர் கொஞ்ச தூரம் நடந்த தண்ணியில டக் இருக்கா உங்க வீட்டுக்கிட்ட? இருக்கா? பாரா. செம்மையான ஏரியாவா இருக்கும் போல் இருக்கு உங்க ஏரியா. சூப்பர், வெரி குட் வெரி குட். குட். அண்ட் தென் கிளவுட்ஸ், க்ரோ, கொஞ்சம் பேர்ட்ஸ். ஓகே, வெரி குட் குட். ஒரு பெரிய உனக்கு ஒரு கிளாப் பண்ணிடலாமா? நேயர்களே பாருங்க, அழகா பாருங்களேன், அந்த குழந்தை எவ்வளோ அழகா அதை வந்து தன்னுடைய வீட்டு சூழ்நிலையே வந்து அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்கு. அவங்க அம்மாவும் அவளை அப்ரிஷியேட் பண்ணுங்க. குட். உங்கள் இடத்துக்கு போங்க. ஓகே, அன்பான நேயர்களே, இப்போ அடுத்த குழந்தைய பார்க்க போகிறோம். ஜெனிலியா. ஜெனிலியோடைய அம்மா வந்திருக்கிறாங்க. அவங்கள இப்போ நம்ம கூப்பிட்டுலாமா? வாங்க ஜெனிலியா அம்மா. அப்புறம் ஒரு 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 சின்ன பேக்கு அப்புறம் வந்திருக்கீங்க. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? பாப்பா என்ன பண்ணிட்டு இருந்துக்கிறான்னு ஏதாவது தெரியுமா? தெரியலைங்க சார். எங்கே போனானே எனக்கு தெரியலீங்களே, என்ன பண்ணுறானே தெரியல அப்படின்னு நினைக்கிறீங்களா? சரி, கொஞ்சம் உட்காருங்க. பாப்பா வரும், அப்படி என்ன செஞ்சுருக்காங்கன்றத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? சரி. ஓகே. ஜெனிலியாவை நம்ம இப்போ கூப்பிட போகிறோம். ஜெனிலியா ரொம்ப பிஸியாக இருந்தாங்க. இப்போ அந்த அங்கேருந்து கூட்டிகிட்டு வரலாமா? எஸ், ஜெனிலியா வாங்க. Yes, good, 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 good. Come. So, Jenny, Lee? Yeah. Okay, good. இப்போ ஜெனிலியா வந்தாச்சு. ஸோ நான் ஜெனிலியா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாமா? ஓகே, கம்மா நம்மகிட்ட காட்டு பார்க்கலாம். சூப்பர். சூப்பர். என்ன பண்ணியிருக்காங்க ஜெனிலியா? என்ன ஜெனிலியா பண்ணியிருக்கீங்க நீங்கள்? டிராயிங் பண்ணியிருக்கேன். ட்ராயிங் பண்ணி அது எங்களுக்கு தெரியாதா? என்ன இங்கே வரைஞ்சிருக்கீங்க? யாரை? ஒரு பொண்ணை வந்து பேக் சைட் வியூல இருந்து வரைஞ்சிருக்கேன். பேக் சைட் வியூவில் வந்து வரைஞ்சிருக்கீங்க. எப்படி இருக்குங்கம்மா அது? சார் நல்லா இருக்குங்க சார். நல்லா இருக்கு. சூப்பராக இருக்குல்ல? என்ன சொல்ல நினைக்கிறீங்க உங்கள் குழந்தைக்கு? ஜெனிலியாவுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க? ரொம்ப நல்லா வரைஞ்சிருக்க. இன்னும் நல்லா வரைஞ்சு பழகு. நல்லா வரைஞ்சிக்கிறோமா? இன்னும் நல்லா வரைஞ்சி பழகு. இன்னும் நல்லா வரைஞ்சிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். ஓ, சூப்பர். மம்மி இப்போ உனக்கு இது பண்ணாங்கல்ல, அப்ரிஷியேட் பண்ணாங்களா, எப்படி இருந்துச்சு? ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. இது எக்ஸ்பெக்ட் பண்ணியா? இல்லையா? இதுக்கு வந்து இப்படி சொல்லுவாங்கன்னு நினச்சி பார்க்கலையா? ஏன் நினச்சி பார்க்கல? இல்லைங்கல்ல, எதுவுமே நினச்சி பார்க்கல. நான் வரைஞ்சேன், எங்கள் அம்மாட்ட காட்டினேன். ஆமாங்க. யூஸ்வலாக மம்மி வந்து இந்த மாதிரி தான் ஏதாவது செஞ்சுட்டு வந்து காட்டினா இப்படி தான் சொல்லுவாங்களா? ஆமாங்க. இப்படி தான் நல்லா இருந்துச்சு அப்படி தான் சொல்லுவாங்களா? ஆமாங்க. வேற ஒன்றும் செய்ய மாட்டாங்க. நீங்கள் என்ன சொன்னீங்களே இங்கே? அங்கிள் நெக்ஸ்ட் டைம் நல்லா வரையணும்னு மட்டும் தான் அங்கிள். வேற ஏதாவது ஒன்று கிஃப்ட்டு, ஸ்வீட்டு, ஏதாவது ப்ரைஸஸு, அவுட்டிங்கு, நத்திங்? ஓகே, ஜஸ்ட்டு. ஆமாம், இதே ஊர் உலகத்தான் போய் சொல்லுவாங்களா? டிவி, எஃப்எம் ரேடியோலாம்? இல்லை அங்கிள், ரிலேட்டிவ்ஸ்க்கு சொல்லுவோம். ஃபோன் பண்ணி உடனே சொல்லுவாங்களா? சரி, ஓகே, குட், வெரி குட். குட், வெரி குட். ஒரு கிளாப். யா. ஜெனிலியா, செட்டில் ஆகிட்டியா? அம்மா ஏதாவது சொல்லிட்டு இருக்காங்களா? ஒன்றும் சொல்ல தானே? ஓகே, நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக பேசிங்க. நம்ம அடுத்த ஆளை கூப்பிட்டுலாமா? அன்பானவர்களே, அடுத்ததாக இங்கே வரப்போகிறது வந்து ரியா ரேச்சல் குட்டி. அவங்க ஒரு வேலை செஞ்சுருக்கிறாங்க. அவங்களுக்கு முன்னாடி அவங்க அம்மாவை நம்ம கூப்பிட்டுலாமா? வாங்கம்மா, ரியா ரேச்சல் அம்மா, வெல்கம். ரியா ரேச்சல் அம்மா, எப்படி இருக்கு? என்ன குழந்தை என்ன பண்ணிட்டு இருக்கிறா? தெரியலைங்க சார். தெரியல அப்படின்னு தானே சொல்ல சொன்னவங்கள?
சூப்பர். ஆனால் ஏதோ செஞ்சிட்டு இருக்காங்கல்ல, ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க, ஏதோ சர்ப்ரைஸ் பண்ண காத்துட்டு இருக்காங்க இல்லையா? ஆமாம் தானே? ஓகே, இப்போ நம்ம ரியாவை கூப்பிட போகிறோம், நீங்கள் பார்க்க போகிறீங்க. ரெஸ்ட் என்ன நடக்குதுன்றதை பார்க்கலாம். ஓகேவா? ஆசையாக இருக்கா பார்க்கறதுக்கு? கண்டிப்பா. கண்டிப்பாக உட்காருங்க. ஸோ ரியா ரேச்சல் குட்டி எங்க இருந்தாலும் உடனடியாக மேடைக்கு வரவும் வாங்க. என்னாச்சு இப்படி திரும்புங்க. ரியா, என்ன ஒன்ன மாதிரியே இருக்குது. ஓகே, என்ன செஞ்சிருக்கேன் மம்மிட்ட காட்டலாமா? யா ஷோ. என்னம்மா எதோ பார்த்துட்டு இருக்கிறாங்க? இல்ல ரொம்ப அழகா இருக்கு. ரொம்ப அழகா இருக்கு. சூப்பர். என்ன பண்ணி வச்சிருக்காங்க? இது ராபிட் குட்டி. இது மம்மி டாடி அம்மா. நீ ஏய் அப்பா. இவங்கள யாரு? அதெல்லாம் நாங்க ஆடியன்ஸ். நானு, டாக்டர், அப்புறம் ஃபாதர் டைரக்டர், நாங்க 3 பேர் நின்று பார்ப்போம்ல அது மாதிரி. ஸ்கை க்ரோ எல்லாம் எப்படி இருக்கு? வாட் யூ ஃபீல்? செம்மையா இருக்கு. கொடுத்த பேஜ் ஃபில் பண்ணிருக்காங்க. யா, என்ன சொன்னீங்க? பேஜ் ஃபுல்லா ஃபில் பண்ணிருக்காங்க. ஃபில் பண்ணிருக்காங்க. ஓ குட் குட் குட். என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ரொம்ப அழகா இருக்கு. இவங்க எப்போது பண்ற விஷயம் தான் அழகா பண்ணியிருக்காங்க. ஓ ஓகே ஓகே ஓகே, சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. இந்த டிராயிங் நான் வீட்டில் பண்ணுவேன். இதுக்காயா எங்களை இந்த ஷூட்டிங் கூப்பிட்டீங்க? இதை நான் வீட்லயே பண்ணி காட்டியிருப்பேனே, அப்படித்தானே ரியா சொல்ற? ஆஹா, நான் வந்து இது எக்ஸாமுக்கு வரைஞ்சேன். ஓகே, அது அப்படிங்க ரிப்பீட் பண்ணிட்டீங்க. ஆமாம். எனிஹோ, பட் நல்லா இருக்குன்னு மம்மி சொன்னாங்கல்ல, எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? ஜாலியாக இருந்துச்சு. இப்படி சொல்லுவாங்களா மம்மி அடிக்கடி? நான் வரைஞ்சா சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க. வரலைன்னா எப்படிங்க சொல்லுவாங்க? சரி, வென்னவர் நீ இந்த மாதிரி டிராயிங் பண்ணிட்டு போயிட்டு வந்து காட்டும் பொழுது மம்மி என்ன சொல்லுவாங்க உன்னை பார்த்து? சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க. வேற? அப்புறமா செம சூப்பர் சூப்பர்னுவாங்க, செம சூப்பர்னுவாங்க. அப்புறம் வேற என்ன? செம 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 சூப்பர்னுவாங்க. அப்படியா? போய் சொல்லுறியா? நான் யோசித்து சொல்கிறேன். இல்ல, வேற ஏதாவது? சூப்பரா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. வேற ஒன்றும் செய்ய மாட்டாங்களா? ஜஸ்ட் சொன்னதோட விட்டுருவாங்களா? ஏதாவது கொடுப்பாங்களா? எனக்கு உம்மாட கொடுப்பாங்க. ஏமா? எனக்கு உம்மாட கொடுப்பாங்க. அம்மா கொடுக்கட்டும். ஓகே, வேற என்ன? வேற தெரியல என்ன கொடுப்பாங்கன்னு. ஓகே, குட், வெரி குட். சரி, நீ ப்ரைஸ் வாங்கிட்டு வரும்போது இதை வந்து ப்ரைஸ் வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ மம்மி என்ன சொல்லுவாங்க? சொல்லிப்பாங்க. ப்ரைஸ் வாங்கினேன், அம்மா சூப்பர்னு சொன்னாங்க. அவ்வளோதான் ஏங்கம்மா, அவ்வளோதான். சூப்பர்னு சொல்லி முடிச்சிருவீங்க. சரி, ஓகே, உரைக்காதீங்க, எந்திரிங்க. ஓகே, ரியா ரேச்சல் சூப்பர், வெரி குட் சாமி, குட் குட், நல்லதுமா மேடம். வாங்க, இப்படி போங்க. ஓகே, ரியா ரேச்சல் செட்டில் ஆகிட்டிங்களா? மம்மி இன்னும் அப்படியே பிடிச்சிட்டே இருக்கிறாங்க பாரு, எவ்வளோ பிடிச்சிருக்கு பாரு உன் டிராயிங், இல்லை அப்படி தானே? ஓகே, குட். இப்போ நம்ம அடுத்த ஆளை கூப்பிட்டுலாமா? ஸோ இப்போ நாம் வந்து நம்மளுடைய அரங்கத்திற்கு குட்டி செல்லம் செனோரிட்டா அவங்கள கூப்பிட போகிறோம். அவங்கள வரவேற்கிறதுக்கு முன்னாடி அவங்களுடைய அம்மாவை முதல்ல கூப்பிட்டுலாமா? செனோரிட்டா அம்மா வாங்க. ஓகே, வந்தோன்னு அம்மா செட்டில் ஆயிட்டாங்க. சூப்பர். என்ன பண்ணுறாங்க குழந்தைங்க? எதாவது தெரியுமா? தெரியாது. என்ன நடக்குதுன்னே தெரியல. இந்த ஷோ என்ன பண்ணுறீங்கன்னு எங்களுக்கு தெரியல. எப்போ இந்த குழந்தைங்க கண்ணில் காட்டுவீங்கன்னு தெரியல. அப்படி தானே இருக்குது உங்களுக்கு? சரி, ஓகே. ஆனால் ஏதோ ஒன்று பண்ணுறாங்க, உங்களுக்கு வந்து ஏதோ சர்ப்ரைஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்க குழந்தைங்க. நம்ம பார்க்கலாமா என்ன செய்கிறான்னு பார்க்கலாமா? ஓகேவா? ஓகே, அன்பான நேயர்களே, நம்ம செட்டில் இருக்கிற குட்டி செல்லமாக இருக்கக்கூடிய செனோரிட்டாவை நாம் இப்போ கூப்பிட போகிறோம். செனோரிட்டா, கம் ஆன். விட்டுரு. So cute. இருமா, சங்கத்துல இருந்து நிறைய பேசணும். ஓகே, குட். செனோரிட்டா என்ன பண்ணிருக்கீங்க? வாவ். ஓகே, இப்போ செனோரிட்டா வந்து ஒரு டிராயிங் பண்ணியிருக்காங்க. இப்போ அதை வந்து அவங்க அம்மாட்ட காட்ட போகிறாங்க. அம்மா என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ நிறைய குழந்தைங்களோட சேர்ந்து உங்கள் குழந்தையும் வந்து ஒரு சின்ன அவங்களுடைய டேலண்ட்டை வந்து இங்கே பண்ணியிருக்கிறாங்க. இது எப்படி இருக்குது உங்களுக்கு?
இது நாள் வரைக்கும் வீட்டில் பண்ணும்போது 1 2 தான் பண்ணுவாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து இவ்வளோ டிராயிங் பண்ணியிருக்காங்கங்கும்போது இத்தனை குழந்தைகள் கூட சேர்ந்து இப்போ பண்ணியிருக்காங்கங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நல்லா வரைஞ்சிருக்காங்க. என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க சூப்பர் அப்படின்ற வார்த்தைக்கு மேலே? அவங்க என்ன ஆசைப்படுறாங்களோ அதை கிஃப்டாக என்ன கேட்குறாங்களோ அதை வாங்கி கொடுக்கலான்னு என்ன 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 பாருங்க, அம்மா மம்மி சொல்லிட்டாங்க என்ன gift வேணாலும் கேளுங்கன்னு. நல்ல ரைட் டைம் இது. என்ன வேணும் டக்குன்னு கேட்டிருப்பியே, மறுக்க முடியாது. சேனல் ரெக்கார்ட் ஆயிடுச்சு, உலகம் முழுசு போயிடும் அது. அம்மா நீங்கள் அன்றைக்கி சொன்னீங்களே அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணலாம்? கமான் கமான் ஆஸ்க். என்ன வேணும் உனக்கு? டெடி பேர். சரி, கண்டிப்பாக வாங்கி தரேன். இந்தா போ சாமி. சென்னோரிட்டா டெடி பேர்டு வரும் போ. ஓகேம்மா நீங்கள் போங்க. ஓகே, இப்போ ஏற்கனவே கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க, இன்னும் சில பேர் வரதுக்கு தயாராக இருக்கிறாங்க. இப்போ நம்ம வந்து இந்த ஃப்ளோருக்கு வந்து கூப்பிட போகிறது வந்து சூப்பரான க்யூட்டான ஒரு செல்லக்குட்டி ரியா குட்டி. இப்போ ரியா குட்டியை கூப்பிட்றதுக்கு முன்னாடி அவங்களுடைய பேரண்ட்ஸ், அவங்க அப்பாவையும் அம்மாவையும் கூப்பிட்டுலாமா? வாங்க ரியா பேரண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம வந்து அடுத்த குட்டிச்சலம், நம்ம ரியா குட்டிச்சலத்தை கூப்பிட்டுலாமா? ரியா வாங்க. வந்தாங்க, செட்டில் ஆயிட்டாங்க. நான்லாம் இங்கே ஒரு ஆளை நிற்கிறேன். அங்கிள் எப்படி இருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க? நான் பார்த்ததுலேருந்து 3 வாரமாக நின்றுட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு கால் வலிக்காதா? அதெல்லாம் கேட்கறது இல்லை. மம்மி டாடி வந்து ஏறி உக்காந்துக்கிறது, உன்னை சிரிச்சிடுறது. அப்போ நாங்கள் எப்படி பேச முடியும்? பேச முடியாது. சரிந்தா அது கையிலேருந்து கொண்டா, நான் வச்சுக்கிறேன். நான் வச்சுக்கிட்டுமா? அது யார் கொடுத்தாது? அப்புறம் ஓகே குட். இப்போ என்ன பண்ணிட்டு வந்து மைக் கொடுங்க. இப்போ என்ன பண்ணிட்டு வந்திருக்கீங்க? டிராயிங். ஓகே, மம்மி டேட்டை காட்டலாமா? ஓகே டாடி மம்மி பாருங்க. பயங்கரமாக வரைஞ்சிருக்கீங்க. ஏங்க பயங்கரமாக வச்சு? அப்படி ஒன்றும் பயங்கரமாலாம் ஒன்றும் இல்லையே, கொடூரமாக இருக்கு, அதனால தான் சொல்கிறேன். கொடூரமாக இருக்கு. ஐயோ, யாருமா அது? அட்மின் சார், அட்மின் சார். இது யாரு? நீங்க என்ன எப்படி இருக்கு பாருங்க. ஹஸ்பண்டு, இது நான், இது ரியா குட்டி, வீட்டு பக்கத்தில் இருக்க மரம், இது வந்து எங்கள் வீட்டில் இருக்க செடி. ஆனால் நீங்கள் வசமாக பாருங்களேன், ஹஸ்பண்ட் எந்த படத்தை காட்டிக்கிறாங்க பாருங்க. ஆமாம், நீங்கள் பாருங்க மக்களே, தயவுசெய்து க்ளோஸ்அப்பில் கொஞ்சம் காட்டுங்க மக்களே. பாருங்க, இதுதான் வந்து அவர் வீட்டுக்காரராம். இவங்க பாருங்க சார், நீங்க சொன்ன பயங்கரம் இப்ப தெரியுதா உங்களுக்கு? ஸோ சொல்லுங்க, எப்படி இருக்குது உங்க பாப்பா வரைஞ்ச அந்த படம்? ஓகே சார், நல்லா இருக்குது. ஏதோ 2 ஹார்ட் போட்டிருக்கா, அவ்வளோ வரைஞ்சிருக்கா. ஓகே சார், நீ கொஞ்சம் நல்லா வரைஞ்சிருக்கலாம், வரைய முடியும். அட்மின் சார் என்ன சொல்றான்னு பார்க்கலாம். அவர் கருத்து நிறைய பேசுவார் இப்போ. சொல்லுங்க. ரெட் கலர் ஃப்ராக் போட்டிருக்கா அவளை மாதிரியே, பார்த்தீங்களா? பாறேன், ஃப்ரீ ஹேர் விட்ட மாதிரி காட்டியிருக்கா. பட் இன்னும் கொஞ்சம் நல்லா வரைஞ்சிருக்கலாம் தான். இன்னும் வரைஞ்சிருக்கலாம் தான். ஆமாம் ஆமாம். சரி ஓகே. ரியா குட்டி, இது நீங்கள் எவ்வளோ நேரம் வரைஞ்சிங்க? 5 minutes. 5 நிமிஷத்தில் வரைஞ்சி முடிச்சு இப்போ ஆட்ட ஆடிட்டு இருந்ததுல நீதானா? இல்ல, அவங்க தான் என் கூட பேசிட்டு இருந்தாங்க. எனக்கு பாருங்க, லைட்டாக அப்படி திருப்புறா பாரு. சரி, நீ இது எப்படி ஈஸியாக வரைஞ்சியா கொஞ்சம் கஷ்டப்பட்டு வரைஞ்சியா? ஈஸியாக வரைஞ்சிட்டியா? சூப்பர். இப்போ மம்மி டாடி என்ன சொன்னாங்களே, இது உனக்கு எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சா? நீ சரியா வரையலையாம்ல? கொஞ்சம் பெட்டரா ட்ரை பண்ணிருக்கணும். என்ன சொல்லியிருந்தா உனக்கு சந்தோஷமா இருந்திருக்கும்? நல்லா பண்ணிருக்கணும். நல்லா பண்ணிருக்குன்னு சொன்னா சந்தோஷமா இருந்திருக்குமா? ஓகே, சொல்ல வச்சிருவோமா? ஓகே குட். ரியா குட்டி, உனக்கு நான் ப்ரைஸ் தரேன், ஓகேவா? எதுக்குன்னு அப்புறமா சொல்கிறேன், எபிசோடில் லாஸ்ட்டில் ஒன்று சொல்கிறேன், எதுக்காக உனக்கு ப்ரைஸ்ன்றது நான் சொல்கிறேன், ஓகேவா? குட், வெரி குட். நேர்களே, இப்போ நம்ம ரியா குட்டிக்கு அப்புறமா இன்னொரு குட்டி சலத்தை கூப்பிட போகிறோம். அவங்க பேர் பிளஸி க்ளோரி. அந்த பிளஸி க்ளோரி கூப்பிட்றதுக்கு முன்னாடி அவங்க அம்மா கூப்பிடலாமா? வாங்க அம்மா, க்ளோரி அம்மா. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க குழந்தைங்களுக்கு தெரியுமா? தெரியல சார், அவங்க ஒரு ரூம்ல வச்சிருக்காங்க. ரூம்ல வச்சு பூட்டிட்டாங்க, எங்களை பார்க்கவே விட மாட்டாங்க. அப்படியே பார்த்தோன்னா துரத்தி விடுறாங்க, அப்படிதானே? இல்ல, பார்க்கவே போகல. அப்பா, எப்படி இப்படி அப்படி சொல்லி டோரை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. க்ளோஸ் பண்ண. ஓகே குட், வெரி. என்ன செஞ்சுட்டு இருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க நீங்க? அவங்க போகும்போது கலர் பென்சில்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. கண்டிப்பா டிராயிங் பண்ணிருப்பாங்க சார். ஓகே, என்ன செஞ்சிருக்காங்கன்ற பாக்குறதுக்கு ஏதாவது ஆசையா இருக்கா உங்களுக்கு? கண்டிப்பா என் பொண்ணு என்ன வரைஞ்சிருக்கான்றத பார்க்குற ஆர்வம் இருக்கு. ஸோ பிளஸி குட்டி, உங்க மம்மி வந்து பயங்கர எக்ஸ்பெக்டேஷனோட வெயிட் பண்றாங்க. அவங்க வந்து 2 எக்ஸ்பெக்டேஷனு.
அப்படி இருக்குமா, இப்படி இருக்குமா, எப்படி இருக்குமா? இப்போ நம்ம பிளெஸி க்ளோரியா கூப்பிட்டுலாமா? க்ளோரியா கொஞ்சம் சீக்கிரம் வரியா, வாங்க. முடிச்சிட்டிங்களா? என்னென்ன சேட்டை பண்ணியிருக்கீங்கன்னு நாங்கள் எல்லா வீடியோ எடுத்து வச்சுக்கிறோம். சரி ஓகே, என்ன பண்ணியிருக்கீங்க மம்மிட்ட காட்டலாமா? எஸ், கமான் கமான் கமான், ஷோ இட். சூப்பர் பிளெஸ்ஸி, காட் பிளெஸ் யூ. கண்ணெல்லாம் போட்டிருக்கேன். வெரி குட், கண்ணுக்கு கண்ணு. ஓகே, அடுத்தது அழகா ஸ்பெல்லிங் எல்லாம் கரெக்டா எழுதியிருக்கேன். ஸ்பெல்லிங் கரெக்டா எழுதிருக்கேன். ஓகே. கிரியேட்டிவிட்டி, ஹார்ட் இஸ் தேர். ஹார்ட் இஸ் தேர். ஓகே. ஹார்ட்டா ஹார்ட்டா? ஹார்ட் ஹார்ட். ஓகே. சோ நோ இந்த ஹார்ட். ஹார்ட், இந்த ஆர்ட் ஹார்ட் ஆர்ட் இஸ் ஹார்ட்ல தேர். ஹார்ட் இருக்கு. ஓகே. நைஸ், வண்டர்ஃபுல் கலர் காம்பினேஷன். ஓ, கலர் காம்பினேஷன். நீங்க ஜட்ஜா? எனக்கு புரியல. எனக்கு இவ்வளவு நேரம் க்ளோரியா அம்மா பேசுனாங்களா இல்ல ஒரு டிராயிங் காம்படிஷனுக்கு ஒரு ஜட்ஜி பேசுனாங்களான்னு இருந்துச்சு. வெரி குட். எனிஹவ், சூப்பர். வெரி குட் பிளெஸ்ஸி, நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. அக்கா மாதிரியே நீயும் வளைஞ்சிட்டு வந்துட்டு இருக்க. வெரி குட். வாவ், எழுதிட்டு வந்தீங்களா? ஆக்சுவலி இது வந்து எங்க வீட்ல அடிக்கடி நடக்கிற ஒண்ணுதான். ஜென்ரலாகவே எந்த காம்படிஷன் போனாலும் என்னோட எல்டர் டாட்டர் நிறைய காம்படிஷன் போவாங்க சார். பாப்பாவுக்கு வந்து வரைய வராது, பட் ஐ வில் மோட்டிவேட்டர். எங்கெல்லாம் காம்படிஷன் நடந்தால் கூட நான் இவளை சென்ட் பண்ணுவேன். எப்படி இருந்துச்சு அம்மா சொன்னது உனக்கு? ஹாப்பியா இருந்துச்சு. ஹாப்பியா இருந்துச்சா? என்னென்ன சொன்னாங்க உன்னப்ப சொல்லு. மறந்து போச்சு. யூஸ்வலாக இப்படி தான் செய்வாங்களா? இருங்க, அப்ரிஷியேட் பண்ணாங்க. என்னென்ன இப்படி தான் எப்பயுமே சொல்லுவாங்களா? சில டைம் படத்தை எங்கள் அம்மா குட்டுன்னு சொல்லுவாங்க. சரி, அப்புறமேட்டு அப்புறமேலு குட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகே. சரி, இப்போ நீ இப்போ காம்படிஷன்லாம் போயிட்டு வரல, உடனே உன்னை பார்த்து என்ன சொல்லுவாங்க மம்மி? ஜெயிச்சுட்டு வர இல்லை தோத்துட்டு வர என்ன சொல்லுவாங்க? பரவாயில்ல, நீ தோட்டத்து வந்தால் பரவாயில்ல பிளஸி, நெக்ஸ்ட் டைம் நீ வந்து நல்லா பண்ணுவ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு சொல்லிடுவாங்க. வேறு எதுவும் கொடுக்க மாட்டாங்களா? டிராயிங் பழக வைப்பாங்க. டிராயிங் பழங்க. பிள்ளைங்களா, நீங்கள் ஃபஸ்ட் எபிசோடில் என்ன சொன்னீங்க தெரியுமா உங்களுக்கு? எல்லாம் மாட்டினீங்க. எங்கள் மம்மி எங்களுக்கு gift வாங்கி கொடுப்பாங்க, ஜெயிச்சா கிஃப்ட் வாங்கி தருவாங்க. ஒரு அழகாக வரைஞ்சிருக்கிறீங்க. வெரி குட். உங்க அக்கா நல்லா ட்ரா பண்றாங்க இல்லையா? அப்ப நீ ஏதாவது யோசிப்பியா? நான் ட்ரா பண்ணலான்னு எனக்கு சில டைம் ட்ரா பண்ணலான்னு நினச்சேன். ஆனால் அக்கா பெயிண்ட் தர மாட்டேன். அக்கா பெயிண்ட் தர மாட்டா. சரி ஓகே, அக்காவை நல்லா சூப்பரா ட்ரா பண்றீங்கன்னு எல்லாரும் சொல்றாங்களே, நீ ஏதாவது ஃபீல் பண்றியா அதனால? இல்ல. ஓகே, சூப்பர், வெரி குட். வெரி குட். ஓகே, நீங்கள் உங்கள் இடத்துக்கு போகலாம். ஸோ இப்போ நம்ம க்ளோரியா அவங்க வரைஞ்சதை மம்மி பார்த்துட்டாங்க. மம்மி சொன்னாங்க, ஹாப்பியாக போய் உக்காந்துட்டாங்க. இப்போ அடுத்ததாக வரப்போகிற செல்லக்குட்டி ஷியோனா. ஷியோனாவை பார்க்கறதுக்கு முன்னாடி, அவங்க வரத்துக்கு முன்னாடி அவங்க அம்மாவை முதல்ல கூப்பிட்டுடலாம். ஓகே, ஷியோனா அம்மா வாங்க. என்ன பண்ணுறீங்க இவ்வளோ நேரம்? சும்மா வெளியில பேசி சும்மா வெளியே பேசிட்டு இருந்தோம். சரி, பாப்பா வந்து போன மைக்கு வச்சு பக்கத்துக்கு. பாப்பா வந்து எங்கே இருக்கிறா, என்ன பண்ணுறா, ஏதாவது தேடினீங்களா? தேடி பார்த்தாங்க, உள்ள தேடி பார்த்தாங்க. என்ன பண்ணாங்க தெரியல, உள்ள ரூம்ல இருக்காங்க. உள்ள ரூம்ல போட்டு அடைச்சி வச்சுட்டாங்க. என்ன பண்ணாங்களே தெரியல நமக்கு இப்போ. ஓகே, குட், வெரி குட். இப்போ என்ன செஞ்சுருப்பாங்க, என்ன கொண்டு வருவாங்கன்ற ஆசை தான் இருக்கா உங்களுக்கு? எப்போவுமே வந்து ஏதாவது வரைகிறதுல அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஆனால் வரைய வராது. அதனால் அவளுக்கு தெரிஞ்சது வந்து பார்த்துட்டிங்கன்னா தேவையில்லாத வேலை அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படி நினைக்கல, அவளுக்கு தெரிஞ்சது அவள் பண்ணியிருந்திருப்பா. மேக்ஸிமம் அதில் ஏதாவது லவ் யூ மம்மி, ஹார்ட் அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாங்க, பார்ப்போம். ஸோ சியோனா குட்டியை நம்ம எல்லாரும் கூப்பிட்டுலாம். வாங்க சியோனா குட்டி. அப்படி திரும்புங்க, திரும்ப நல்லா தெரியும். பாருங்க என்ன பண்ணிருக்காங்க. ஓகே, குட், வெரி குட். அப்படியே மம்மிட்ட காட்டுங்க அதை. வெரி குட். உனக்கு வரைய தெரியலனாலும் நீ ட்ரை பண்ணியிருக்க. வெரி குட், செம்மையா இருக்கு. செம்மையா இருக்கு, போதும், பொழைச்சிக்குவே. அப்படியா? சரி, ஓகே, விடுங்க. சரி மம்மி இது சியோனா பிடிங்க. சரி, மம்மி பார்த்துட்டு சொன்னாங்கல்ல, இப்போ என்ன உனக்கு எப்படி ஃபீல் பண்ணுற நீ? எனக்கு இந்த மாதிரி வரையவே தெரியாது, ஆனால் மம்மி தான் வரைய சொல்லி தந்தாங்க. அப்படியா? ஓகே, குட், வெரி குட். ஸோ இப்போ நம்ம லாஸ்ட்டாக வந்து நம்மளுடைய ஃப்ளோரில் வரப்போகிற செல்லக்குட்டி யாரா இருக்கும்? நீங்களா சொல்லுங்க பார்க்கலாம். ஷாலினி குட்டி. ஸோ ஷாலினி குட்டி தான் வரப்போகிறாங்க. ஷாலினி குட்டி வரதுக்கு முன்னாடி அவங்க அம்மாவை நம்ம கூப்பிட்டுலாமா? வாங்கம்மா ஷாலினி அம்மா.
என்ன பண்ணிட்டு இருந்தாங்க குழந்தைங்க தெரியுமா? குழந்தைங்களா என்ன பண்ணாங்கன்னு தெரியல சார். என்ன பண்ணாங்கன்னு தெரியலையே சார். எங்க இருக்கிறாங்களா இல்ல வீட்டுக்கு போயிட்டாங்களா கூட இருக்காங்க சார். இருக்காங்க. அதை ஸ்மெல் பண்ணிட்டாங்க. அம்மாவுக்கு தான் தெரியுமா எங்க இருக்கிறாங்க குழந்தை அப்படின்னு சொல்லி. ஆர்வமா இருக்கா என்ன செஞ்சிருப்பாங்கன்னு பாக்குறதுக்கு? ஆமாங்க சார், பாக்குறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கிறீங்க. அதே ஆர்வத்தோட உட்காருங்க பார்க்கலாம். அப்படியே பேர் ஆர்வத்தோட உங்க குழந்தைய பாருங்க பார்க்கலாம். ஷாலினி குட்டி வாங்க. கமான் கமான் கமான். மெல்ல வாங்க, செட்டுக்கு வலிக்கு போகுது. ஓகே குட். ஷாலினி குட்டி திரும்புங்க. குட். ஷாலினி இப்போ என்ன செஞ்சிருக்கீங்கன்றத அப்படியே திருப்பி காட்டுங்க பார்க்கலாம். அப்படியே மம்மிட்டு திருப்பி காட்டுங்க. நீங்க என்ன சொல்றதா இருந்தாலும் உங்க பாப்பா கிட்ட சொல்லுங்க. நல்லா வரைஞ்சிருக்க பாப்பா. இன்னும் கொஞ்சம் நல்லா டெக்கரேட் பண்ணியிருக்கலாம் பாப்பா. நிறைய ஃப்ளவர்ஸ்லாம் வரைவீங்க, பட்டர்ஃப்ளை காணோம், பறந்து போச்சு. அப்புறம் 2 குழந்தைகளை வரைவீங்களே, எதுங்க பலூன்னு காணோம். குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிடுச்சு. நல்லா இருக்குங்க சார். நானாங்க வரைஞ்சேன், ஏன்ட்ட சொல்லி நல்லா இருக்கு சார்ன்னு. என்னங்க அது, நான் வரையவில்லை, செல்லக்குட்டி தான் வரைஞ்சா. நல்லா இருக்குது ஷாலுக்குட்டி, நல்லா இருக்கு. சரி ஓகே. நீ என்ன எப்படி எந்த ஆசையோட வந்த? மம்மி என்ன சொல்லுவாங்கன்னு நினைச்சிட்டு வந்த? மம்மி நல்லா வரைஞ்சிருக்கேன்னு சொல்லுவாங்கன்னு. அப்படித்தான் சொன்னாங்களா? சொல்லிட்டாங்களா? சரி ஓகே குட், வெரி குட். ஓகே உங்கள் இடத்துக்கு போகலாம் நீங்கள். அன்பான நேயர்களே, அழகாக குழந்தைகள் தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தியிருந்தாங்க. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த டாஸ்க்கை அழகாக கொண்டு போய் கொடுத்துருந்த அந்த மெட்டீரியல்ஸை வச்சு அவர்களால் முடிந்ததை தெரிஞ்சதை அழகாக செஞ்சுட்டு வந்தாங்க. அதை அவருடைய பெற்றோர்கள் பார்க்க வைத்தோம். அந்த அவங்க பெற்றோர்கள் அதை பார்த்துட்டு என்ன செஞ்சாங்க, எப்படி ரியாக்ட் பண்ணாங்கன்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு, அழகாக இருந்துச்சு, நெகிழ்ச்சியாக இருந்துச்சு. குழந்தைங்களுடைய சின்ன சின்ன அந்த சிரிப்பு, அம்மாவனுடைய அந்த வியப்பு, அவங்களுடைய அந்த பார்க்கும்போதே ஒரு ஆச்சரியம், அவங்கள்ட்ட இருந்து கொடுத்த அந்த அப்ரிசியேஷன், இப்படின்னு நிறைய அழகான சில விஷயங்களை வந்து இந்த வாரம் நம்ம பார்த்தோம். தொடர்ந்து அடுத்த வாரம் இந்த கிளைமேக்ஸ், டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு படத்தினோட நிறைவு, அது மாதிரி தான் இந்த டாபிக்னுடைய நிறைவு அடுத்த வாரம் இருக்க போகுது. ஸோ மறக்காம அடுத்த வாரம் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. ரொம்ப முக்கியமா இது எப்படி போய் முடிய போகுதுன்றத நீங்க தொடர்ந்து பார்த்தா தான் தெரியும். நேயர்களே, இது மாதா தொலைக்காட்சி வழங்கும் அறம் செய். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.